இல்லை கொஞ்சம் வெந்நீர் கொஞ்சம் மிதமாக இருக்கிறது பெஸ்ட்டா, இல்லை ஜில் தண்ணி பெஸ்ட்டா, இல்லை பானை தண்ணி பெஸ்ட்டா? இப்போ தாகம் அடக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர். ஆனால் சம்மரில் ஹாட் வாட்டர் குடிங்கன்னா எல்லாரும் எங்களை திட்டுவாங்க. குடிக்க முடிஞ்சால் தாராளமாக குடிங்க, அதுதான் பெஸ்ட்டு ஹெல்த்துக்கு. இல்லைங்க அது செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எங்களுக்கு ரொம்ப ஜில்லுன்னு பிடிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜில்லுன்னு தண்ணி கொடுத்தா உங்களுக்கு அந்த டைமுக்கு இருக்குமே வழிய தாகத்தான் அடக்காது. இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட ஜில்லுன்னு அடுத்த நிமிஷம் ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி குடிக்கிறீங்க. ஏன்னா அந்த ஜில் தன்மை தாகத்தான் அடக்காது. எது தாகத்தை அடைக்கும்? வெந்நீர், இல்லை மிதமாக இருக்கிற வெந்நீர், இல்லை பானையில் வச்ச தண்ணி. ஏன்னா பானையில் தண்ணி வச்சிங்கன்னா வெளியில் எவ்வளோ டெம்பரேச்சரோ அதுக்கு 2 டிகிரி குறைவாக தான் பானை தண்ணி இருக்கும். ஸோ அது குடித்தா ஃபஸ்ட் கிளாஸாக தாகம் அடங்கும். இதே ஐஸை போட்டு வாங்கி நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா அது உங்கள் தாகத்தை அடைக்காது. ஸோ தாகம் அடங்க பானை தண்ணி இல்லை வெந்நீர், இது ரெண்டுமே நல்லது. இது மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா சம்மர் டைமில் ஈஸியாக அந்த தாகத்தை நம்ம கோப்பப் பண்ணி வர முடியும். ஒரு நபர் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வெளியில் இருக்கீங்களா, வெயில் உங்கள் மேலே படுதா, இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்களா, இல்லை ஏசி அடியில் இருக்கீங்க, இதெல்லாம் டிசைட் பண்ணுங்க. எந்த அளவு உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகுதோ அந்த அளவு தான் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ 1.5லேருந்து 2 லிட்டர் எல்லாருக்குமே, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, ஏசியில் இருக்கிறவங்க. ஆனால் வெளியில் வெயில் அடியில் இருக்கிறவங்க எவ்வளோ நேரம் இருக்காங்க, எவ்வளோ அவங்களுக்கு ஸ்வெட் ஆகுது, அதை பொறுத்து 3, 3.5 லிட்டர் 4 லிட்டர் வரலும் குடிக்கலாம்.